ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை. ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். எப்பவுமே தெரியாது எங்களுக்கு, எப்பவுமே தெரியாது. இங்க வந்து நீங்க இந்த க்ரௌட தள்ளிட்டாலே நாங்க ஃப்ரீயா இருப்போம். நாங்க தெரியவே இல்லை, எல்லாத்தையும் வரும்போது ஓபன் பண்ணிட்டு தெரியல. அப்புறம் மழை வரும் கிளம்புங்க. சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரக்கூடிய 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதற்காக அந்த பகுதிக்கு அவர் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், 7 ஆண்டுகளாக செயல்படக்கூடிய இந்த நிலையத்தினுடைய செயல்பாடுகள் பற்றி ஆய்வு மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் விஜய் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த ஆய்வினுடைய முக்கியத்துவம் என்ன? கள விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகாக தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களை, அதே போல சென்னை மாநகராட்சியின் கீழே செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார். முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு நெம்மேலியில சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களின் குடிநீர் தேவையை ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மூலமாக, அதாவது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அலகு 1, 2, 3 மூன்றாவது என விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டங்களை நேரடியாக ஆய்வு செய்திருந்தார். அந்த ஆய்வு கூடத்திற்கு, அதாவது அந்த ஆலைக்கு சென்றிருந்த, அலகுக்கு சென்றிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த மாதிரியான பயன்பாட்டின் கீழே இந்த கடல்நீரை குடிநீராக்கும் ப்ரொசீஜர் என்பது மேற்கொள்ளப்படுகிறது, இந்த அலகினுடைய, அதாவது கடல்நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு நிலையத்துடைய பயன்பாடுகள் எவ்வளவு விரிவாக்கப்பட வேண்டும், தேவைக்கேற்ப எவ்வளவு அதிகரிக்கப்பட வேண்டும் என பல்வேறு விஷயங்கள் குறித்து கேட்டறிந்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக சென்னையுடைய திடக்கழிவு மேலாண்மைய, திடக்கழிவுகளை சிஎன்ஜி இயற்கை எரிவாயுவாக மாற்றக்கூடிய இயற்கை எரிவாயு இடங்கிலும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த வாரம் ஆய்வு செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக சென்னை கோயம்பேட்டில் உள்ள 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை TTRO இந்தியாவின் மிக பெரும் மற்றும் மிக மேம்பட்ட நீர் மறுபயன்பாட்டு திட்டமாக இது செயல்பட்டு வருகிறது. ஒரு நாளைக்கு 45,000 மீட்டர் கியூப் கொள்ளளவு கொண்ட இந்த ஆலையை ஜூலை 27ஆம் தேதியான இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு செய்திருக்கிறார். சற்று முன்னர் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு தற்போது ஆலைக்கு அவர் வருகை தந்திருக்கிறார். அவருடன் அமைச்சர்களும் அதே போல முக்கிய அதிகாரிகளும் உடன் இருக்கின்றனர். அல்ட்ரா பில்ட்ரேஷன், ரிவர்ஸ் சபுடுகிறவர்கள், வேகமான புவியீர்ப்பு வடிகட்டிகள் மற்றும் ஓசோஷன் போன்ற பல நிலை முறைகள்ல இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மூலமாக இந்த பயன்பாடு என்பது இந்த ஆலையில இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 16 மில்லியன் மீட்டர் கியூப் நன்னீரை விடுவித்து நகரின் நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆலையாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நிலையத்தின் செயல்பாடுகள், உட்கட்டமைப்பு மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சுத்திகரிப்பு முறையை மேலும் எப்படி மேம்படுத்துவது என்பது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆய்வுல அதிகாரிகளுடன் ஆலோசிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் எதிர்கால திட்டங்கள் மற்றும் ஆற்றல் திறனை அதிகரிப்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இந்த பகுதி, இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை பொறுத்தவரையில ஒரு உயர்மட்ட தொழில்நுட்பத்தின் கீழே ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் எனப்படக்கூடிய கோயம்பேடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மொத்தமாக சென்னைக்கான ஓசோனேற்றத்தை பயன்படுத்தும் இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு நிலையமாகவும் இது இருக்கிறது. அதிகமான மக்களுக்காக ஆண்டுதோறும் 16 மில்லியன் கனமீட்டர் நன்னீர் விடுவிக்கப்படுகிறது. அடுத்த 15 ஆண்டுகளுக்கு இயக்க செலவுகளை குறைப்பதற்காக அல்ட்ரா பில்ட்ரேஷன், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், ரேபிட் கிராவிட்டி செட் பில்டர்கள்,
மற்றும் ஓசோனேற்றம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல கட்ட சுத்திகரிப்பு திட்டமாகவும் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது ஒரு கனமீட்டருக்கு 1.88 கிலோவாட் என்ற மிக குறைந்த குறிப்பிட்ட எனர்ஜி, அதாவது கரண்ட் மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. இந்த டிபிஓ திட்டத்துல 15 ஆண்டு கால செயல்பாடு மற்றும் பராமரிப்பு காலமும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஆணையிடமாக 2020 மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த ஆலை கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இதனுடைய பயன்பாட்டுகளை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.